நடப்பிப்பேன். ஆமென். அவர் வார்த்தையை நிறைவேற்றுவார். நடப்பிப்பேன், நடப்பிப்பேன். பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது சில வார்த்தைகள்லாம் கவனித்து படிக்கணும். நடப்பிப்பேன், நிறைவேற்றுவேன், செய்வேன், செய்து முடிப்பேன், கொடுப்பேன், தருவேன், ஆசீர்வதிப்பேன், உண்டாக்குவேன். ஆமென். ஸ்தோத்திரம். கைவிடாதிருப்பேன், விலகாதிருப்பேன். அந்த பேன் பேன் என்று முடித்தெல்லாம் ஆண்டவருடைய வைராக்கி வெளிப்படும். நீங்கள் 2 முறை 3 முறை அந்த வார்த்தையை திரும்ப அழுத்தம் கொடுத்து படித்து பாருங்களேன். தேவனுடைய வைராக்கி அதில் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு அப்படியே ஒரு ரத்த துடிப்பில் பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். மகிமைப்படுத்துவேன். ஆமென். மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், வாழ வைப்பேன், செய்து முடிப்பேன், நிறைவேற்றுவேன், தருவேன், உண்டாக்குவேன், நிறைவேற்றுவேன். அது நீங்கள் ஒரு 4 முறை அப்படி அழுத்தம் கொடுத்து படித்து பாருங்களேன். அது எந்த நேரத்தில் தெரியுமா படிக்கணும்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நமக்கு பல விஷயத்தில் நம்பிக்கையே வராத சில விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் எடுத்து படிக்கணும். செய்வேன், ஆமென், கொடுப்பேன், நடப்பிப்பேன், தருவேன். அப்படி நீங்கள் நல்லா உங்கள் மனசில் எந்த இடத்துல நம்பிக்கை வராது இருக்குதோ அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த சூழ்நிலைக்கு நேராக பேசி பாருங்களேன். அந்த சூழ்நிலையே பெருசாக தெரியாது. ஆமென். பெருசாக தெரியாது. ஏன்னா அந்த வார்த்தையில் தேவனுடைய ஒரு வைராக்கியம் இருக்குது. அப்போ அந்த தேவ வைராக்கியத்தை அங்கே முன்னாடி வைக்கும்போது அது என்ன ஆகும்? அந்த சூழ்நிலையை ஒன்று நடந்து முடிஞ்சிடும், இல்லை ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும், இல்லா பொருள் ஆயிரும். அல்லேலூயா. ஆமென்.